குட்டீஸ் இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க சீக்கன் பவர் 6 தீட்டா ஈக்குவல் டு டேன் பவர் 6 தீட்டா ப்ளஸ் 3 டேன் ஸ்கொயர் தீட்டா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1னு ப்ரூவ் பண்ணணும். சீக்கன்ல வந்து நமக்கு என்னவா மாறி இருக்குது, டேனாக மாறி இருக்குது. நமக்கு சீக்கனுக்கும் டேனுக்கும் ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன தெரியும்? சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் தீட்டாங்கிற ஒரு ஃபார்முலா தெரியும். சரிங்களா? அப்போ இது அந்த இடத்துல கொண்டு வரணும். சரியா? அப்போ இது ஸ்கொயர் தான் வரணும். அப்போ எல்ஹெச்எஸ் எடுத்துக்கங்க. சீக்கன் பவர் 6 தீட்டா. இப்போ இது எப்படி எடுக்கலாம்? சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ஹோல் கியூப்னு எடுத்துக்கலாமா? அப்படின்னா தான் இந்த டேன் ஸ்கொயர் உள்ளே கொண்டு வர முடியும். அப்போ இந்த சீக்கன் ஸ்கொயர் தீட்டா பதிலாக 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா ஹோல் கியூப். இன்னொரு ஃபார்முலா நமக்கு தெரியும். ஏ ப்ளஸ் பி ஹோல் கியூப் ஃபார்முலா என்ன? ஏ கியூப் ப்ளஸ் 3a ஸ்கொயர் பி ப்ளஸ் 3ab ஸ்கொயர் ப்ளஸ் பி கியூப். அதை யூஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் என்ன வரும்? 1 கியூப் ப்ளஸ் 3a ஸ்கொயர். ஏ ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர் இன்ட்டு பி. பின்னா டேன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 3ab ஸ்கொயர். ஏக்கு பதிலாக 1, பி ஸ்கொயருக்கு பதிலாக என்ன கொடுத்துடலாம்? டேன் ஸ்கொயருக்கு தீட்டாக்கு ஹோல் ஸ்கொயர். லாஸ்ட்டு பி ஸ்கொயர் பி கியூப். அப்போ டேன் ஸ்கொயர் தீட்டாக்கு கியூப். 1 கியூபோட வேல்யூ 1 தான். இது ஸ்கொயர் வந்து 1 தான். அப்போ 3 டேன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் இது என்ன ஆகும்? 3 டேன் பவர் 4 தீட்டா. இது டேன் பவர் 6 தீட்டா. சரிங்களா? நமக்கு டேன் பவர் 6 தீட்டா வந்துருச்சு, 1 வந்துருச்சு. இந்த இதில் உள்ள ப்ரூவ் பண்ண வேண்டியது இந்த 3 டேன் ஸ்கொயர் வந்துருச்சு. டேன் பவர் 6 தீட்டா. இது ரெண்டுலேருந்து ஒரு 3 டேன் ஸ்கொயர் வெளியே எடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும்? 3 டேன் ஸ்கொயர் தீட்டா வெளியே எடுத்துட்டா இந்த 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 இடத்துல ஒரு 1 வந்துடும். இங்கே வெறும் டேன் ஸ்கொயர் தீட்டா மட்டும் கிடைக்குமா? மீதி இந்த 1 தூக்கி இங்கே எழுதிக்கிறோம். டேன் பவர் 6 தீட்டா 3 டேன் ஸ்கொயர் தீட்டா 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா கூட நமக்கு என்ன தெரியும்? சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1. இதானது ரைட் ஆன்சர். குட்டீஸ் இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க சைன் தீட்டா ப்ளஸ் சீக்கன் தீட்டா ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் தீட்டா ப்ளஸ் கொசிகன் தீட்டா ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் சீக்கன் தீட்டா ப்ளஸ் கொசிகன் தீட்டா ஹோல் ஸ்கொயர்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ எல்ஹெச்எஸ் மட்டும் எடுத்துங்க. இடது பக்கத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும்? சைன் தீட்டா ப்ளஸ் சீக்கன் தீட்டா ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் தீட்டா கொசிகன் தீட்டா ஹோல் ஸ்கொயர். இது என்ன ஆகும்? ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 சைன் தீட்டா சீக்கன் தீட்டா. இதோட வேல்யூ என்ன ஆகும்? காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 காஸ் தீட்டா கொசிகன் தீட்டா. இந்த சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ என்ன ஆயிரும்? 1. இங்கே என்ன கிடைக்கும்? சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 சைன் தீட்டா சீக்கன் தீட்டா ப்ளஸ் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 ப்ளஸ் 2 காஸ் தீட்டா கொசிகன் தீட்டா. இப்போ நம்ம ரைட் சைடு ப்ரூவ் பண்ணுறதுக்கு சீக்கன் தீட்டா கொசிகன் தீட்டா வரணும். இங்கே வந்துருச்சு, இங்கே வந்துருச்சு. இப்போ இது ரெண்டையும் சைன் தீட்டா காஸ் தீட்டா இல்லாமல் பண்ணணும். இப்போ என்ன பண்ணிக்கலாம்? 1 ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 இன்ட்டு சைன் தீட்டா. இந்த சைன் தீட்டா இது என்ன எழுதலாம்? சீக்கன் தீட்டா 1 பை காஸ் தீட்டா எழுதிக்கலாமா? ப்ளஸ் இந்த 2 காஸ் தீட்டா இது எப்படி எழுதிக்கலாம்? 1 பை சைன் தீட்டா எழுதிக்கலாம். 1 ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா 2 காமனாக எடுத்துட்டிங்கன்னா சைன் தீட்டா பை காஸ் தீட்டா ப்ளஸ் இங்கே காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. என்ன ஆகும்? 1 ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 இன்ட்டு இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா சைன் ஸ்கொயர் தீட்டா. இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா காஸ் தீட்டா. இந்த சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா பதிலாக வேல்யூ 1 ஆயிருமா? 1 ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா
plus 2 into 1 by sin theta cos theta. That is equal to 1 plus secant square theta plus cosecant square theta plus 2 into இது எப்படி எழுதலாம் 1 by sin theta into 1 by cos theta. 1 by sin theta ஓட வேல்யூ என்ன cosecant theta. Secant square theta plus cosecant square theta plus 2 into இதோட வேல்யூ என்ன எழுதலாம் cosecant theta. இதோட வேல்யூ என்ன ஆயிரும் secant theta. இப்போ இது எப்படி இருக்கு a ஸ்கொயர் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab மே இருக்கா 1 ப்ளஸ் secant theta ப்ளஸ் cosecant theta ஹோல் ஸ்கொயர் இதானது வலது பக்கம் அதாவது ரைட் ஹேண்ட் சைடு ஹென்ஸ் ப்ரூவ்